ரிலீஸ் பண்ணுறாரு அவருடைய இதில். உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார். டெஃபினட்டாக அது வந்து என்னென்னா, அவர் வந்து ஜஸ்ட் அவர் இதை வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக மட்டும் தொடலை, அவர் ஒரு ஃபேன் பாயா, ஒரு லவர் பாயா அவர் வந்து இந்த படத்தை குஷி அவர் வந்து எங்களோட மனசுலேருந்து சந்தோஷமாக அவர் எடுத்துக்கொண்டு வந்திருக்காரு. அதை ஐ கேன் ஃபீல் இட் சார். அது உங்களுடைய எனர்ஜி என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்புறம் நம்ம குஷி படத்துடைய ஃபைனான்சியர் ரமேஷ் சாருடைய ஃப்ரெண்டு நம்ம முருகன் சார், அவரும் இங்கே வந்திருக்காரு. அவரும் தயாரிப்பாளர். ஸோ இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ வளர்ச்சிகள், எத்தனையோ பேருக்கு ஒரு பாதையாக இருந்த குஷி. நமக்குமே இன்றைக்கி இது ஒரு தான் ரீஃப்ரெஷிங்காக பார்க்கும்பொழுது இனிமேல் இந்த மாதிரி நல்ல மக்களுக்கு வந்து அந்த சாங்ஸ், அந்த எனர்ஜியான சாங்ஸ், அதெல்லாம் மேகம் கருக்குது அந்த பாட்டு எல்லாமே ஸோ மக்கள் பயங்கரமாக என்ஜாய் பண்ண போகிறாங்க. டெஃபினட்டாக எவர் கிரீன் மூவி குஷி. அது இறைவன் கொடுத்த ஒரு வரம், இறைவன் கொடுத்த ஒரு அமைப்பு, நல்ல நல்ல விஷயங்களாக சேர்ந்து அமைந்தது. அப்படி ஒரு அமைப்பு வந்து ரொம்ப ரேராக தான் அமையும். அது ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். நீங்களும் ஒரு மியூசிக் டைரக்டர் அப்படிங்கிறதுனால நல்லா பாடுவீங்க. இந்த குஷி படத்தில் வந்து சார் கட்டிப்பிடி கட்டிப்பிட சாங் வந்து எடுக்கும் போதே இவ்வளோ ஹிட் ஆகும்னு நினச்சிங்களா? அந்த ஷூட்டிங் ஸ்பாட் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஆக்சுவலாக அதை இல்லை, சாங் வந்து எப்போவுமே வந்து அந்த ரெக்கார்டிங்லேயே தெரிஞ்சிடும், ஒரு வைப் வந்துடும் அந்த ரெக்கார்டிங்கில். ஏன்னா எதுவுமே மனசுக்கு உள்ள ஹிட் ஆகாமல், உள்ள எனர்ஜி ஏற்றாமல் ஒரு விஷயத்த நாங்கள் பண்ணுறதே கிடையாது. ஸோ அதான் சொல்கிறேனே, அந்த கிரியேட்டிங் ஏரியாவில் தான் நாங்கள் என்ஜாய் பண்ணுறது. அது மொத்தமாக ப்ராடக்டாக வந்து நிற்கும் பொழுது ஒரு நாள் என்ஜாய் பண்ணுவோம், ஒரு நாளில் நம்ம முகத்தையே கண்ணாடியில் பார்க்கும்போது ஒரு தடவை சூர்யா நீ ரொம்ப அழகாக இருக்கடா அப்படின்னு தோணும். ஒரு நாள் என்ன இவ்வளோ கேவலமாக இருக்கும் அப்படின்னு தோணும். அந்த மாதிரி அது வந்து உணர்வுகள் மாறிக்கிட்டே இருக்கும். அதனால் உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நான் உண்மையாகவே சொல்கிறேன், நான் இன்றைக்கி ஆடியன்ஸாக தான் குஷி என்ஜாய் பண்ணி இங்கே உட்காந்து பார்த்தேன் நான் இந்த சாங்கை பார்க்கும்போது. ஏன்னா நானும் டிவியில் பார்த்துருந்தேன், டிவியில் வந்துருச்சு, யூடியூப்பில் பார்க்குறோம், நம்ம யூடியூப்பு சோனியில் கனெக்ட் பண்ணிட்டு அப்புறம் அப்படி பார்க்குறோம். அப்போமெல்லாம் அது பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்பொழுது இன்னும் அதனுடைய டெஃபினட்டாக ஆடியன்ஸ் அதை என்ஜாய் பண்ணுவாங்க. இல்லை நீங்கள் கேட்ட கொஸ்டின் எனக்கு புரியுது. பட் என்னென்னா ஆமாம் இல்லை அதாவது என்னென்னா நாங்கள் எது பண்ணாலும் ஹிட் ஆகும் அப்படின்ற நம்பிக்கை எப்பொழுதுமே உண்டு. அது என்னென்னா நமக்கு உள்ள ஹிட் ஆயிடுச்சுனாலே அது ஹிட் ஆகிடும், அவ்வளோதாங்க.